உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கேரளாவில் சண்டை போட்டுட்டு இருக்கான். ராகுல் காந்தி கேரளாவில் வயநாட்டில் நிக்க கூடாதுன்னு அங்க ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நிறுத்தி அங்க அடிச்சிட்டு இருக்காங்க. சிவசேனா கட்சிக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆம் ஆத்மி கட்சிவாளுக்கும் காங்கிரஸ் சம்பந்தம் இருக்கிறதா? மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? அப்படி சம்பந்தம் இல்லாத ஒன்றுகள் எல்லாம் சேர்ந்திருக்கின்ற நேரத்திலே 10 ஆண்டுகள் டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்பொழுது மட்டுமல்ல, நம்முடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் 5 ஆண்டு காலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் எங்கே சென்றாலும் எங்களுடைய கொள்கைகளில் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம். ஒரு எள்ளளவும் எங்கள் கொள்கைகளில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இதுதான் மருத்துவர் ஐயா அவர்கள். நீ பார்த்திருப்பீங்க, கடந்த வாரம் சேலத்திலே ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அதில் பிரதமர் அவர்கள் வருகிறார்கள். அந்த கூட்டத்தில் வரிசையில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் மேடையில். ஆனால் பிரதமர் அவர்கள் யார்கிட்ட போறார்? நேரா யார்கிட்ட போனாரு? நம்மளுடைய ஐயா. நம்ம ஐயா கைய பிடிச்சாரு, நம்ம ஐயாவை கட்டி பிடிச்சாரு. அவ்வளவு மகிழ்ச்சி ஐயாவை பார்த்தவருக்கு. மேடையில் பேசுறாரு, பிரதமர் பேசுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பிரதமர் அமைக்க சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கும் இந்தியா வளர்ச்சிக்கும் ஐயாவுடைய அனுபவம் தேவை, அன்புமணி ராமதாசுடைய திறமை தேவை என்று பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் சேலத்திலே பேசியிருக்கிறார். இது ஐயாவுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஆனா இந்த பக்கம் திமுக ஒரு பக்கம், அண்ணா திமுக மறுபக்கம். இந்த இரு கட்சிகளுக்கு 57 ஆண்டு காலம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து வந்தீர்கள். மாத்தி மாத்தி இவங்க மேல கோவனா அவங்களுக்கு, அவங்க மேல கோவனா இவங்களுக்கு, மாத்தி 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 தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கி விட்டார்கள். தமிழ்நாட்டை நாசம் செய்து விட்டார்கள். தமிழ்நாடு என்ற பெயரை மாத்தி ஒரு பக்கம் குடியார நாடு, அடுத்தது கஞ்சா நாடு. இதுதான் நடக்குது. போதை பக்கம் ஒரு பக்கம் தள்ளாடிட்டு இருக்காங்க இளைஞர்கள். இந்த பக்கம் பார்த்தோம்னா மதுவிலையும் போதையிலையும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா. மோசமா இருக்கின்ற இந்த சூழலில் நமக்கெல்லாம் ஒரு விடிவு வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முடிவு எடுத்திருக்கிறது. இந்த முடிவு என்ன முடிவு? 2026 சட்டமன்ற தேர்தலில் அடித்தளம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். ஒரு மாற்றத்தை நாம் எல்லாம் கொண்டு வருவோம். இந்த இரு கட்சிகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுவிட்டது. Both these ADMK and DMK have lost their utility. அவர்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. பூர்த்தினா முடிஞ்சு போச்சு, காலாவதி ஆகிவிட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.